2015 சத்தீஸ்கர்ல உருவாக்கப்பட்ட சாத்விக் கிரீன் எனர்ஜி கம்பெனியோட ஐபிஓ மார்க்கெட்ல ஓபன் ஆயிருக்கு. இவங்க சோலார் பேனலை டிசைன் அண்ட் மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸும் பண்றாங்க. அண்ட் இவங்க கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ற சோலார் பேனல்ஸ்க்கு கிளீனிங், ரிப்பேரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸும் இவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இந்தியாவில் இவங்க தான் ஒன் ஆஃப் த லீடிங் சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருக்காங்க. அண்ட் சைனாவோட டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சைனா பிளஸ் ஒன் கான்செப்ட்ல இவங்க கம்பெனி தான் மேஜரா பெனிஃபிட் ஆகுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இவங்களோட ரெவன்யூன்னு பார்த்தோம்னா 2023 600 கோடியில இருந்து 2025 2192 கோடி ரெவன்யூ ஜெனரேட் பண்ற கம்பெனியா வளர்ந்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2023 4 கோடி ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணிட்டு இருந்த இவங்க கம்பெனி 2025 213 கோடி ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 55 மடங்கு அதிகமான ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணிருக்காங்க. ஸோ சூப்பரான ஃபைனான்சியல் ஹிஸ்டரியா கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்க 27 PE ரேஷியோல இப்போ மார்க்கெட்டுக்கு வராங்க. அண்ட் இவங்க காம்படிட்டர்ஸ் எல்லாரும் ஆல்மோஸ்ட் 45 PE ரேஷியோக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ உங்க காம்படிட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட வேல்யூவேஷன் ஓரளவுக்கு நல்ல வேல்யூவேஷனே நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்களுக்கு ஓவராலா 458 கோடி கடன் இருக்கு. ஐபிஓல வர அமௌண்ட்ல ஆல்மோஸ்ட் 176 கோடியை இவங்களோட கடனை ரீபே பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஆல்சோ 477 கோடியை இவங்க சப்சிடரி கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில இன்வெஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் மிச்ச அமௌண்ட் ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம்னா சோலார் மார்க்கெட்டோட டிமாண்ட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த இண்டஸ்ட்ரியை நல்லாவே க்ரோ ஆகிறதுக்காக புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் பர்டிகுலராக இந்த கம்பெனி ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல் ஹிஸ்டரியை கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் இவங்களோட கெப்பாசிட்டியும் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது காம்படிஷன் அதிகமாக இருக்கிற இண்டஸ்ட்ரி. அண்ட் ரா மெட்டீரியலோட ப்ரைஸுமே கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது ஒரு நெகட்டிவான விஷயம். அண்ட் கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற கம்பெனி இவங்க. அண்ட் ஆல்சோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தோன்னா இப்போ ஜஸ்ட் 19 ரூபாய் தான் கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் 4% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் 4% தான் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் இந்த ஐபிஓ ஸ்கிப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஃபியூச்சர் growth இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. அண்ட் இந்த ஐபிஓ ஆல்ரெடி செப்டம்பர் 19 ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் செப்டம்பர் 23 ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு இந்த ஐபிஓல அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா உங்க அமௌண்ட் செப்டம்பர் 25 ரீஃபண்ட் ஆயிரும். அண்ட் லக்கிலி கிடைச்சிருச்சு அப்படின்னா செப்டம்பர் 25 உங்க டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு உங்க ஷேர்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் செப்டம்பர் 26 மார்க்கெட் லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கம்மிங்கிறதுனால லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க பொறுமையா வாங்கிக்கலாம் அந்த ஸ்டாக்கை. ஓகே கைஸ், மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் இந்த ஐபிஓல அப்ளை பண்றீங்களா இல்ல ஸ்கிப் பண்றீங்கிறத பத்தி. தேங்க்யூ கைஸ், ஜெய் ஹிந்த்.